Very good morning my dear students. Today we are going to discuss about chapter 8 part 3. ஓகேவா ஸோ ரன்னிங் தி ஸ்லைடு ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் நம்ம எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னெல்லாம் பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு நியூவாக ஒரு ஸ்லைடு எப்படி இன்செர்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்லைடு எப்படி இன்செர்ட் பண்ணுறது, எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இது எல்லா கான்செப்ட்டும் பார்த்தோம். அது இல்லாமல் பார்த்தோன்னா ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற அந்த 5 டேப்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம் இல்லையா? ஃபார்மேட்டிங்கில் தான் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, இதில் இன்செர்ட் டெலிட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ரன்னிங் தி ஸ்லைடு ஸோ இப்போ எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஸ்லைடு வந்து கிரியேட் பண்ணிவிட்டோம், உள்ள எல்லாம் எடிட் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து எல்லாம் நீட்டாக வந்து பண்ணிட்டோம். சரியா? எனக்கு எவ்வளோ ஸ்லைட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி நம்ம கிளியராக ரெடியாக வச்சுருக்கோம். அது எப்படி நான் வந்துட்டு ஸ்லைடு ஷோ பண்ணுறது, எப்படி நான் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு இதை டிஸ்பிளே பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். டு ரன் தி ஸ்லைடு ஷோ டு ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று கிளிக் ஸ்லைடு ஷோ, அதை போய்ட்டு ஸ்லைடு ஷோ ஆன் தி மெயின் மெனு பார். ஓகேவா? கிளிக் ஸ்லைடு ஷோவில் போய்ட்டு ஸ்லைடு ஷோ அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதில் பார்த்துட்டு அவள் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு நமக்கு ஸ்லைடு என்ன ஆகும், எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஃபுல்லாக என்டையர் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ பாருங்கள், கிளிக் தி ஸ்லைடு ஷோ பட்டன் ஆன் தி பிரசன்டேஷன் டூல் பார், அது ஸ்லைடு ஷார்ட்டர் டூல் பார், ப்ரெஸ் F5 or F9 ஒன்றா அதை பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ஷோ பட்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரெசன்டேஷன் டூல் பாரில் வந்துட்டு ஸ்லைடு ஷார்ட்டர் டூல் பாரை வந்துட்டு அதை போய் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது கிளிக் தி ஸ்லைடு ஷோ பட்டன் ஆன் தி ப்ரெசன்டேஷன் டூல் பார். ப்ரெசன்டேஷன் டூல் பார் மேலே இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஸ்லைடு ஷோ பட்டன் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கா, ஸ்லைடு ஷோ பட்டன் இருக்கா. ஒன்றா வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்லைடு ஷோவில் போய்ட்டு மெனு பாரில் போய்ட்டு ஸ்லைடு ஷோவில் போய்ட்டு ஸ்லைடு ஷோ அதை கொடுக்கலாம். இல்லையா வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ப்ரெசன்டேஷன் டூல் பாரில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா இது வந்து ஃபஸ்ட்டு வே. சரி, இது ஃபஸ்ட்டு வே. இன்னொன்று வந்து ப்ரெசன்டேஷன் டூல் பார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் என்ன இங்கே வந்து மறைச்சிருச்சு, நம்ம பின்னாடி நம்ம கீழே காட்டும் போது காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு அதில் டூல் பாரில் போய்ட்டு ஸ்லைடு ஷார்ட்டர் டூல் பார் இருக்கும். அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஸ்லைடு ஷார்ட்டர் டூல் பாரில் போய்ட்டு அந்த ப்ரெசன்டேஷன் டூல் பார் போய்ட்டு என்ன பண்ணலாம், அதாவது ஸ்லைடு ஷார்ட்டர் டூல் பாரில் போய்ட்டு ப்ரெசன்டேஷன் டூல் பார் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா ஸ்லைடு வந்து ஷோ ஆகும். அல்லது F5 or F9 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த கீ பாயிண்ட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்லைடு ஷோக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னா F5 or F9. ஸோ அதை கொடுக்கலாம். அல்லது இஃப் தி ஸ்லைடு ட்ரான்சிஷன் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் X செகண்ட்ஸ் லெட் தி ஸ்லைடு ஷோ ரன் பை இட் செல்ஃப். ஸோ இல்லாமல் நம்ம என்னன்னா ஒன்றா ஸ்லைடு ஷோ வைக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம்னா நம்ம நார்மல் இதில் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு டைம் செட் பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொரு சைடுக்கு ஒரு ஸ்லைடு இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், அது வந்துட்டு அதுவாக வந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் if the slide transition is on mouse click do one of the following to move from one side to next. ஸோ ஒன்றா என்ன பண்ணலாம்னா F5 or F9 கொடுக்கலாம். இல்லை நம்ம மேலே சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஸ்லைட் ட்ரான்சிஷன் வந்துட்டு மவுஸ் கிளிக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தான் வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம மவுஸை கிளிக் பண்ணால் தான் வரும். ஸோ அதில் பார்த்தா யூஸ் தி ஏரோ கீ. ஸோ ஏரோ கீ பார்த்தா வந்துட்டு 4 ஏரோ கீ இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்டு லெஃப்ட் அப் அண்ட் பாட்டம். நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்துட்டு கொடுக்கணும் அல்லது இதை கொடுக்கணும். சரிங்களா? ஒரு சிலதை பார்த்தோன்னா லெஃப்ட் கொடுப்போம், ரைட் கொடுப்போம். ஒன்று பார்த்தோன்னா வந்துட்டு பாட்டம் கீ கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் தி arrow keys on the keyboard to go the next slide or go back to the previous slide. ஸோ ப்ரீவியஸ்க்கு போனோம் அப்படின்னா நம்ம இது கொடுக்கலாம். சரிங்களா? இது நெக்ஸ்ட்டு போனால் இது கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். கிளிக் ஆன் மவுஸ் பட்டன் டு அட்வான்ஸ் டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. ப்ரெஸ் தி ஸ்பேஸ் பார் ஆன் தி கீபோர்ட் டு அட்வான்ஸ் டு தி நெக்ஸ்ட். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி நம்ம அதை ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைனா நம்ம ஸ்பேஸ் பார் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கீயே இருக்கும். அந்த பெரிய கீ இருக்கும். அந்த கீ வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை கொடுத்தோம்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா ஸ்லைடு ஷோ இருக்குது பார்த்தீங்களா? அது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்ன ஃபஸ்ட் இது. சரிங்களா? மெனு பாரில் போய்ட்டு பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டூல் பாரில் போய்ட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு ஷோ அப்படின்னு கொடுத்தோன்னா வந்துட்டு நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டூல் பாரில். ஸோ இதாக வந்து நம்ம அடுத்தது நம்ம சொன்ன பார்த்தீங்களா இது. இல்லை ஷார்ட்கட் கீ வந்துட்டு F5 or F5 or F9. சரியா? அதை கொடுத்தோம்னா எனக்கு வந்து ஸ்லைடு ஷோ வரும். புரிஞ்சுதா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. when you advance past லாஸ்ட் ஸ்லைடு தி மெசேஜ் கிளிக் டு எக்ஸிட் ப்ரெசன்டேஷன். ஸோ லாஸ்ட் சைடுக்கு போயிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம எக்ஸிட் கொடுத்தோம்னா வந்துட்டு எக்ஸிட் ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம்னா போயிடும். கிளிக் தி மவுஸ் ப்ரெஸ் எனி கீ டு எக்ஸிட் தி ப்ரெசன்டேஷன். இல்லைனா என்ன பண்ணணும், நம்ம மவுஸ் அதை கிளிக் பண்ணுறது எக்ஸிட் வந்துட்டு எஸ்கேப் அந்த மாதிரி கொடுத்தோன்னா வந்துட்டு எனக்கு என்ன ஸ்லைடு ஷோ வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். டு எக்ஸிட் தி ஸ்லைடு ஷோ அட் எனி டைம் இன்க்ளூடிங் அட் தி எண்ட் ப்ரெஸ் தி எஸ்கேபி. ஸோ பண்ணால் எக்ஸிட் ஸ்லைடு ஷோ வந்துட்டு எனக்கு வேண்டாம், அது இப்போ வந்துட்டு போயிட்டே இருக்குது, நான் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நான் அது எஸ்கேப் ஏதாவது ஒரு கீ வந்துட்டு கீபோர்டில் கொடுத்தனா அல்லது மவுஸில் வந்துட்டு கிளிக் பண்ணானா எனக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ எஸ்கேப் கீ கொடுத்தோன்னா இமீடியட்டாக என்ன ஆகுனா வந்துட்டு அதை ப்ரெசன்டேஷன் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ரன் பண்ணுறது, ஸ்லைடு அப்படியே வந்துட்டு நான் ரன் பண்ணுறது ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவிங் ப்ரெசன்டேஷன். ஸோ அதுவும் நம்ம தமிழில் சொல்லிடலாம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில்லு காட்சியை தொடங்க ஹவு டு ரன்னிங் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தமிழில் சில்லு காட்சி இயக்க பின்வரும் முறை செய்யுங்க. பிரதான பட்டியலில் ஸ்லைடு ஷோ 10 எடுத்துணும். அது கருவிப்பட்டியில் வந்துட்டு ஸ்லைடு ஷோட்ட கருவிப்பட்டியில் ஸ்லைடு ஷோ 10 இருக்கணும். அடுத்தது F5 F9 சில்லுகள்
சில்லுகள் மாற்றம் தானாகவே எக்ஸ் வினாடிகளுக்கு பிறகு இருந்தால் ஸ்லைடு ஷோ தானாகவே இருக்கும், நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அல்லது சில்லுகளில் மாற்றம் சுட்டியை கிளிக் செய்வதாக இருந்தால் ஒரு சில்லிலிருந்து அடுத்த இடத்திற்கு நகர்த்த பின்வரும் ஒன்றை செய்யலாம். அடுத்த சில்லுக்கு செல்ல அல்லது முந்தைய சில்லுக்கு செல்ல விசைப்பலகையில் அம்புக்குறி விசைகளை பயன்படுத்தவும். அடுத்த சில்லுக்கு முன்னேற்ற சுட்டி பொத்தானை கிளிக் செய்வோம். அடுத்த சில்லுக்கு முன்னேறுவதற்கு விசைப்பலகையில் ஸ்பேஸ் பாரை நம்ம அழுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஏரோக்கு யூஸ் பண்ணலாம் வந்துட்டு ஸ்பேஸ் பார் கொடுக்கலாம். கடைசி சில்லு கடந்து செல்லும் போது கிளிக் டு எக்ஸிட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் இது பண்ணிடுறோம். அதை நம்ம வந்து நிறுத்தணும் இறுதியில், அதாவது இறுதியில் எந்த நேரத்திலும் நிறுத்தத்திலிருந்து வெளியேற, அதாவது லாஸ்ட்டாக போய் நம்ம பண்ணுற எஸ்கேப் கீயும் கொடுக்கலாம், எக்ஸிட்டும் கொடுக்கலாம். இடையில நிறுத்தணும் அப்படின்னா வந்துட்டு எஸ்கேப் கீயை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சேவிங் ப்ரெசன்டேஷன். இதில் இந்த கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்துட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஈஸியாக வந்துட்டு என்ன சின்ன சின்ன கான்செப்ட் தான், ஈஸியாக புரியும். ஸோ எப்படி அப்படின்னா இன் ஆர்டர் டு சேவ் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபைல் சேவ். ஸோ எப்போ நார்மலாக பண்ணுறதா ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா நெக்ஸ்ட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா கிளிக்கு சேவ் கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்த பாடி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்டர் டைப் தி சேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஆஃப்டர் கிவிங் சேவ் ஆப்ஷன் இம்ப்ரெஸ் வில். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேவா? ஆஃப்டர் கிவிங் சேவ் ஆப்ஷன் இம்ப்ரெஸ் வில் ஓப்பன் ஏ டயலாக் பாக்ஸ் ஆஸ்கிங் தி நேம் இன் விச் திஸ் ஃபைல் ஷுட் சேவ்டு. நம்ம ஆல்ரெடி நம்ம ரைட்டரு கால்குலஸ் சொன்ன அதே ப்ராசஸ் தான். இங்கே பார்த்தீங்களா இந்த டயலாக் பாக்ஸ் சேவ் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நேம் காணது வரும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், .odp. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, .odp. இந்த எக்ஸ்டென்ஷனில் இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக சேவ் ஆகி இருக்கும். ஸோ நம்ம எங்கே வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும் இல்லையா, உங்களுக்கு டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு சேவ் ஆகும் எப்பவும் போல தான். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க பாருங்கள், தி டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் இம்ப்ரெஸ் இஸ் .odp. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வந்துட்டு டெக்ஸ்ட் டாட், அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கு பார்த்தீங்கன்னா .odt, ஓப்பன் ஆஃபீஸ் கேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓடி என்ன வரும் எஸ். ஓகேவா? ஸ்ப்ரெட்ஷீட்டு. இதே பார்த்தோன்னா இங்கே பார்த்து இம்ப்ரெஸில் பார்த்தோன்னா .odp. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மார்க்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு என்னென்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டைப் தி நேம் ஆஃப் தி ஃபைல் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த ஃபைல் நேம் வந்து கொடுப்போம். ஸோ வந்துட்டு ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ஃபைல் சேவ் பண்ணாத வரைக்கும் ஒரு ஃபைலை நீங்கள் வந்துட்டு நீங்கள் நியூவாக ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணி இங்கே ஃபைலை சேவ் பண்ணாத வரைக்கும் அந்த ஃபைலோட நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா அன்டைட்டில்டு. நல்லாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் சொல்லியிருப்பேன், ரைட்டிலே சொல்லியிருப்பேன், அன்டைட்டில்டு ஒன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனோட நேம் இருக்கும். இம்ப்ரெஸ்னா இம்ப்ரெஸ், ரைட்டர்னா ரைட்டர், கேல்க்னா கேல்க்குன்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா நேம் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நேம் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம டைப் அந்த ஃபைல் நேம் இருக்கும், அந்த ஃபைல் நேம் அந்த டயலாக் பாக்ஸில் அந்த டைப் பண்ணுறதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபைல் நேம் வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ யூ கேன் சேவ் தி ப்ரெசன்டேஷன் ஆஸ் ஏ பிபிடி ப்ரெசன்டேஷன் ஆல்சோ. அப்போ நம்ம பிபிடின்னு கொடுத்தோம்னா அது பிபிடின்னு சேவ் பண்ணிக்கலாம். மற்றதுனா வந்துட்டு .odp அப்படின்ட்டு எனக்கு சேவ் ஆகிடும். யூ கேன் ஆல்சோ எக்ஸ்போர்ட் தி ப்ரெசன்டேஷன் டேரக்ட்லி எஸ் பிடிஎஃப். நம்ம என்ன பண்ணலாம், பிடிஎஃபாக மாற்றலாம். ஸோ நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு யாரும் பார்க்கக்கூடாது, அதை போய் எடிட் பண்ணக்கூடாது, சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், பிடிஎஃப்ல வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டயக்ராம் சொன்னோமா, ஸோ இதுதான். சரியா? இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா நம்ம சேவ் இருக்குது, அந்த சேவில் போய்ட்டு என்ன வந்துட்டு டிஃபால்ட் டாக்குமெண்ட்ஸ் சேவ் ஆகும். இல்லை நீங்கள் டிரைவில் டெஸ்க்டாப் எவ்வளோ சேவ் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .odp இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன், அது இது ஏரோ மார்க்கு ட்ரையாங்கிள் பாக்ஸு, அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதை பிடிஎஃபாக மாற்றிக்கலாம், வேறு பிபிடின்னு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு சேவ்ங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் சேவ் ஆகிடும். அந்த நேம் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா மேலே டைட்டில் பாரில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு எப்படி சேவ் பண்ணுறது. ஸோ விளக்க காட்சியில் சேமிக்க பாருங்கள். விளக்க காட்சி சேமிக்க ஃபைல் கிளிக் ஃபைல் சேவ். ஓகேவா? சேமி விருப்பத்தை கொடுத்த பிறகு இம்ப்ரெஸ் கோப்புகளில் சேமிக்க கோப்பு பெயருடன் சேமிக்க ஒரு உரையாடல் பெட்டி தருக்கும். இம்ப்ரெஸுக்கான இயல்புநிலை கோப்பு நீட்டிப்புனா கொடாநிலையெல்லாம் ஒன்று தான். .odp என்பதாகும். சேமிக்கும் உரையாடல் பெட்டியில் கோப்பின் பெயரை பெட்டியில் உள்ள இடத்தில் விரும்பும் கோப்பின் பெயரை உள்ளிடவும். நிகழ்த்தத்தில் ஒரு பிபிடி விளக்க காட்சியாக சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிபிடியாக சேமிக்கலாம். அடுத்து விளக்க காட்சி நேரடியாக .pdf என ஏற்றுமதி செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பண்ணி கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சுதான். நெக்ஸ்ட் பார்க்க போனால் மாஸ்டர் ஸ்லைடு. ஸ்லைடு மாஸ்டர் இஸ் ஸ்லைடு தட் இஸ் யூஸ்டு as a starting point for other ஸ்லைடு. ஸோ நம்ம ஸ்லைடு மாஸ்டர் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லைடு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், மாஸ்டர் பேஜ்லேயே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்னா அதுதான். சில பார்த்தா இட் இஸ் சிமிலர் டு ஏ பேஜ் ஸ்டைல் இன் ரைட்டர் எப்படி வந்து பேஜ் ஸ்டைலோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பேஜ் ஸ்டைலில் போய்ட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் எல்லா பேஜஸ்க்கும் வரும். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் தி பேசிக் ஃபார்மேட்டிங் ஆஃப் ஆல் சைட்ஸ் பேஸ்ட் ஆன் இட். ஸோ அந்த மாஸ்டர் பேஜஸ்க்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ, ஒரு டைட்டில் வந்துட்டு இப்போ டைட்டில் பார்த்தோன்னா சைஸ் வந்துட்டு 13 கொடுத்தோம்னா எல்லா சைட்லையும் என்ன ஆகுனா வந்துட்டு அந்த டைட்டில் 13 தான் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம வந்துட்டு ஸ்லைடு வந்துட்டு நம்ம டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ, கஸ்டம் அனிவர்சரி என்ன கொடுக்குறோமோ, டிரான்சிஷன் என்ன எஃபெக்ட் கொடுக்குறோமோ எல்லாம் அப்படியே தான் வந்துட்டு மற்ற ரிமைனிங் ஸ்லைடுக்கு வரும். புரிஞ்சுதா? ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. எ ஸ்லைடு ஸோ கேன் மோர் தென் ஒன் ஸ்லைடு மாஸ்டர். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைடு மாஸ்டர் தான் இருக்குன்னு கிடையாது. நம்ம நிறைய வந்துட்டு மாஸ்டர் ஸ்லைடு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ்டர் ஸ்லைடுனால ஒன்று தான், ஸ்லைடு மாஸ்டர்னால ஒன்று தான். நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ பாருங்கள், எ ஸ்லைடு மாஸ்டர் ஹேஸ் எ டிஃபைன்ட் செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்க்ளூடிங் தி பேக்ரவுண்ட் கலர், கிராஃபிக் ஆர் கிரேடியன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், லோகோஸ், டிகோரேட்டிவ் லைன்ஸ் அண்ட் அதர் கிராஃபிக்ஸ். ஸோ பார்த்தோன்னா ஸ்லைடு மாஸ்டர் எடுத்துரும் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அதுலேயே டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அது வேணா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதிலே வந்துட்டு பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு
அதோட டிஃப்ரெண்ட்ஸ் டிசைன்ஸ் இருக்கும் சரியா. ஸோ அதில் வந்து எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ என்டையர் 20 ஸ்லைடுனா 20 ஸ்லைடுக்கு அதே ஃபார்மேட் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஹெட்டரு ஃபுட்டரு எல்லாமே ஸோ பிளேஸ்மெண்ட் அண்ட் சைஸ் ஆஃப் தி டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டாக உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்லைடு மாஸ்டர் ஆர் கண்ட்ரோல்டு பை ஸ்டைல்ஸே. ஸோ ஸ்டைல்ஸ் நம்ம F11 கீ சொன்னோம் இல்லையா, அதுதான் தி ஸ்டைல்ஸ் ஆஃப் எனி நியூ ஸ்லைடு யூ கேன் கிரியேட் ஆர் இன்கிரியேட்டட் ஃப்ரம் தி ஸ்லைடு மாஸ்டர் ஃப்ரம் விச் இட் வாஸ் கிரியேட்டட். இன் அதர் வேர்ட்ஸ் தி ஸ்டைல்ஸ் ஆஃப் தி ஸ்லைடு மாஸ்டர் அவைலபிள் அண்ட் அப்ளை டு ஆல் ஸ்லைட்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் தி ஸ்லைடு மாஸ்டர். ஸோ ஸ்லைடு மாஸ்டர் என்ன கிரியேட் பண்ணாங்களோ அதை வந்துட்டு அந்த ஸ்லைடு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் வச்சு நம்ம மாற்ற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஸ்டைல் இன் ஸ்லைடு மாஸ்டர் ரிசல்ட் இன் சேஞ்சஸ் டு ஆல் தி ஸ்லைட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்லைடு மாஸ்டர். அதான் நம்ம அதாவது மாஸ்டர் ஸ்டைலில் நான் என்ன சேஞ்ச் பண்ணோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலரில் வச்சிருக்கேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் கலரில் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் இருந்து ரெட் கலர் மாற்றணும் பார்த்தீங்களா. ஸோ நான் ரெட் கலர் மாற்றிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் ஸ்டைலில் நான் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் மாஸ்டர் ஸ்டைலில் மட்டும் நான் பண்ணால் அது எல்லாத்துலேயும் வந்துடும். ஸோ அப்போ மாஸ்டர் ஸ்டைல் நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறோம் அப்போ ரிமைனிங் ஸ்டைல்ஸ் வந்துட்டு அதுவே அப்பியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹவவர் பாசிபிள் டு மாடிஃபை ஈச் இண்டிவிஜுவல் ஸ்லைடு வித்தவுட் அஃபெக்டிங் தி ஸ்லைடு மாஸ்டர். பார்த்தோம்னா வந்துட்டு என்னன்னா அதாவது நம்ம அப்போ மாஸ்டர் ஸ்டைலில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா ரிமைனிங் ஸ்டைலில் வந்துட்டு என்ன எஃபெக்ட் இருக்கும். ஆனால் நம்ம இண்டிவிஜுவல் மாஸ்டர் ஸ்லைடை தவிர நம்ம ரிமைனிங் ஸ்டைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா பண்ணாது, அது மாஸ்டர் ஸ்லைடு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாதே ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு என்னன்னா அது வந்துட்டு PDF மாதிரி ஓகேவா. அப்போ மாஸ்டர் ஸ்டைலில் பண்ணுற சேஞ்சஸ் வந்துட்டு ரிமைனிங் ஸ்டைலில் வந்துட்டு என்னன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் ரிமைனிங் ஸ்டைலில் நான் இண்டிவிஜுவலாக பண்ணுற அந்த வந்துட்டு நான் கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் சரி ஏதாவது நான் மாற்றினாலும் சரி அது வந்துட்டு எனக்கு மாஸ்டர் ஸ்டைல் வந்துட்டு எந்த ஒரு அஃபெக்ட்டும் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது சேவேஸ் இது கொடுத்துருக்காங்க, இது PPTயும் பண்ணலாம் அது கொடுத்துருக்காங்க, மேலே கான்செப்ட்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சரி பாருங்கள் இப்போ இதான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி நம்ம ஸ்லைடு மாஸ்டருக்கு போகிறது பாருங்க. தி ப்ரீ பேக்கேஜ் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ் கேன் பி மாடிஃபைட் பட் நியூ ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ் கேனாட் பி கிரியேட்டட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது டிஃபால்ட்டாக என்ன இருக்குதோ இப்போ மாஸ்டர் ஸ்லைட்னா அந்த மாஸ்டர் ஸ்லைடுக்குன்னு எல்லாமே தனியாக இருக்கும். பேக்ரவுண்டில் இருந்து அந்த ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் இருந்து எல்லாமே இருக்கும், அது இருக்குது ஓகேவா. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரீ பேக்கேஜ் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ் கேன் பி மாடிஃபைட். ப்ரீ பேக்கேஜ் வந்து என்ன பண்ணலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம் சரி, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறத மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நியூவாக என்ன பண்ண முடியாதுன்னு கிரியேட் பண்ண முடியாது. அதை பார்த்தீங்கன்னா நியூ ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸை கொண்டு வர முடியாது. அங்கே இருக்கிறத வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் சரி. ஆனால் ஆல்ரெடி வெளியில நம்ம உள்ள வந்துட்டு வெளியிலிருந்து உள்ள நம்ம கொண்டு போக முடியாது. அதான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி சைடு மாஸ்டருக்கு போகுதுன்னா கிளிக்கு வியூ மாஸ்டர் சைடு மாஸ்டர். ஸோ அதை பண்ணால் நம்ம மாஸ்டர் சைடு என்ன பண்ணால் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இட் இஸ் பாசிபிள் டு வியூ தி மாஸ்டர் ஸ்டைல்ஸ் இன் 2 ஸ்டைல்ஸ். ரெண்டு ஸ்டைலில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சைடு மாஸ்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மாஸ்டர் ஓகேங்களா. சைடு மாஸ்டர் அண்ட் நோட்ஸ் மாஸ்டர் ஓகே. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது ஸ்லைடு மாஸ்டர். ஸோ மாஸ்டர் வியூவில் போயிட்டு மாஸ்டர் போயிட்டு ஸ்லைடு மாஸ்டர் போனோன்னா நான் வந்துட்டு என்ன இது வந்து ஃபஸ்ட்டு ஓகேவா. ஸோ நோட்ஸ் மாஸ்டருக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு இது வந்து நோட்ஸ் மாஸ்டர் சரி. அப்போனா அந்த பர்டிகுலர் மாஸ்டர் ஸ்டைலுக்கான நோட்ஸ் கீ நோட்ஸ் நான் எழுதுறோன்னா நான் என்ன பண்ணிக்கலாம் நோட்ஸ் மாஸ்டருக்கு வந்து போய்க்கலாம் ஓகேவா. அது ரெண்டு ஸ்டைலு சரிங்களா. ஸோ பார்த்துட்டிங்களா இதான் வந்துட்டு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நியூ மாஸ்டர் ஸ்லைடு கேன் பி கிரியேட்டட் எதர் பை யூசிங் தி மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸ் ஆர் ரைட் கிளிக்கிங் தி ஸ்லைடு. ஸோ நியூ அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு மோர் தென் 1 மாஸ்டர் ஸ்லைடு இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஸ்லைடுக்கு நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மாஸ்டர் ஸ்லைடு வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அதை என்ன பண்ணிக்கலாம் டயலாக் பாக்ஸில் போய்ட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிக்கலாம் சரியா. சார் நம்ம ஒன்றா வந்து டயலாக் பாக்ஸில் போய்ட்டு அதை வந்துட்டு கிரியேட் நியூ மாஸ்டர் ஸ்லைடு கொடுக்கலாம். அல்லது நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண மாஸ்டர் ஸ்லைடு வச்சு ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அந்த சைட் ஸ்பேன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாஸ்டர் ஸ்லைடு இருக்கும் அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இங்கே சைட்ஸ் இருக்குது. இந்த சைட் பேனில் பார்த்தீங்கன்னா இதை மாஸ்டர் ஸ்லைடு நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதான் வந்துட்டு மாஸ்டர் ஸ்லைடு. ஸோ நம்ம ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு நியூ ஸ்லைடு நியூ மாஸ்டர் ஸ்லைடு அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்குன்னா நம்ம நியூவாக வந்துட்டு எனக்கு மாஸ்டர் ஸ்லைடு வந்துடும் கொடுத்துருக்காங்களா. ஸோ நியூ மாஸ்டர் ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மேலே சரியா. ஸோ மேலே எங்கே அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா யூசி தி மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸ். ஸோ மாஸ்டர் வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸில் போய்ட்டு இது வந்து மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸ் இதில் போய்ட்டு கொடுக்கலாம். இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்லைடு பேன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நியூ மாஸ்டர் கொடுத்துருக்காங்களா நியூ மாஸ்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நியூ மாஸ்டர் கொடுத்துக்கலாம். அந்த ரீனே மாஸ்டர் கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம் நம்ம புதுசாக என்ன பண்ணலாம் இன்னொரு மாஸ்டர் ஸ்லைடு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. புரிஞ்சுதாப்பா. ஸோ இதான் வந்துட்டு மாஸ்டர் ஸ்லைடு. ஸோ அப்படியே தமிழில் பார்த்தலாம் முதன்மை சிலை என்பது மற்ற சிலைகளுக்கு தொடக்கப்புள்ளியாக பயன்படுத்தப்படும் சிலுவாகும். இது ஒரு பக்கம் எழுத்து பாணி போல இது அடிப்படையில் அனைத்து சில்லுகளுக்கு அடிப்படை வடிவமைப்பை கட்டுப்படுத்துகிறது. ஒரு சில்லு நிகழ்த்துதலின் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்லைடு மாஸ்டர் இருக்கலாம் ஓகேவா. ஒரு பிரசன்டேஷனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்லைடு மாஸ்டர் இருக்கலாம். ஒரு முதன்மை சில்லு ஒரு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. பின்னணி நிறம் வரைகலை அல்லது சாய்வு பொருள்கள் அலங்கார கோடுகள் மற்றும் பிற வரைகளை போன்றவை பின்னணி தலைப்பு அறிகுறிகள். அதாவது இப்போ லோகோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லோகோ இருக்குன்னா ஒரு பிரசன்டேஷன் இப்போ லோகோ இப்போ நான் ஒரு காலேஜ் ஒரு பிரசன்டேஷன் பண்ணேன்னா என் காலேஜோட லோகோ வச்சிருப்பேன், என்னோட காலேஜோட நேம் வச்சிருப்பேன்னா எனக்கு எல்லா ஸ்லைடில் அந்த நேமும் லோகோ வரணும்னா நான் மாஸ்டர் ஸ்லைடில் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உருவாக்கிய எந்த புதிய சில்பம் உருவாக்கப்பட்ட ஸ்லைடு மாஸ்டர் வந்து பெறப்பட்டது. மாற்றாக ஸ்லைடு மாஸ்டர் பணிகள் அந்த ஸ்லைடு மாஸ்டர் உருவாக்கிய அனைத்து சில்லுகளுக்கும் கிடைக்கின்றன. ஒரு சில்லின் பாணியை ஸ்லைடு மாஸ்டரில் மாற்றம் செய்வதால் அடிப்படையில் அனைத்து சில்லுகளின் பாணிகளும் மாற்றங்கள் பெறும். ஸ்லைடு மாஸ்டர்
பாதிக்கப்படாமல் ஒவ்வொரு ஸ்லைடையும் மாற்ற இயலாம். ஓகேவா? அப்போ அது மாஸ்டர் ஸ்லைடில் பண்ணுற மாஸ்டர் ஸ்லைடு அந்த ஸ்டில்ல பண்ணுறதை வந்துட்டு மற்றதில் எஃபெக்ட் வரும், ஆனால் மற்றதில் பண்ணுறது இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முன் தொகுப்பட்ட வழங்கும் பாணியை மாற்ற இடம், ஆனால் புதிய விளக்க காட்சியை பணியே, அதாவது ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் இருக்குது பார்த்தா முன்னாடியே இருக்கிறது வந்துட்டு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம், அதுக்குள்ளே மாற்றிக்கலாம். ஓகேவா? ஆனால் நம்ம என்னென்னா புதுசாக ஒன்று கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு வியூ பண்ணி பார்க்கணும்னா வியூ மாஸ்டர் ஸ்லைடு மாஸ்டர் 2 வடிவங்கள் இருக்குது. ஒன்று ஸ்லைடு மாஸ்டர், நோட்ஸ் மாஸ்டர். மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸ் பயன்படுத்தி அல்லது சிறுவில் வலது பத்தனை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு புதிய மாஸ்டர் ஸ்லைடு உருவாக்கலாம். மாஸ்டர் ஸ்லைட்ஸ் மறுபெயரோட அதே நடவடிக்கைகள் செய்யப்படுகிறது. மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸில் உள்ள க்ளோஸ் மாஸ்டர் வியூ பத்தனை பயன்படுத்தி மாஸ்டர் ஸ்லைடை மூடலாம். எப்படின்னா நம்ம பார்த்தோமா அந்த டயக்ராமில் பார்த்தோமா, ஸோ க்ளோஸ் மாஸ்டர் இருக்கும். சில பேர் நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த க்ளோஸ் மாஸ்டர் வியூ கொடுத்துட்டு என்னன்னா நம்ம மாஸ்டர் வியூ அந்த க்ளோஸ் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சைடை மட்டும் என்ன பண்ணிட்டு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? எவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ். கிரியேட்டிங் கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ஈஸி. இது ஒன்று இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோமா இல்லையா? ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் தான் நம்ம வந்துட்டு ப்ரெசன்டேஷனில் கொடுக்க முடியுமா, நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் தட் மீன்ஸ் அனிமேஷன் மல்டிமீடியா ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்ம காட்டலாம்னு சொல்கிறாங்க. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கிராஃபிக்ஸ் யூசிங் தி drawing tools available in Impress. Impress contains a number of advanced drawing functions to create more advanced graphic objects. You can use OpenOffice.org to draw and import the graphic object created into an Impress slide. ஸோ என்னன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு drawing functionsலாம் இருக்குது. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், இம்போர்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் புதுசாக நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் உள்ள கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. ஸோ drawing toolbar அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த drawing toolbar contains tools that are used to create graphic objects. ஸோ graphic objects வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னன்னா drawing toolbar சொல்கிறாங்க. நிறைய டூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இஃப் திஸ் டூல்பார் இஸ் நாட், ஸோ டூல்பார் வந்துட்டு ஒரு சில சமயம் நமக்கு அதாவது கொடுக்கும்போது நமக்கு அதாவது டிஃபால்ட்டாக இருக்கும். டிராயிங் டூல்பார் வந்துட்டு எல்லா ப்ரெசன்டேஷனுமே இருக்கும். இல்லை ஒருவேளை டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா வியூ டூல்பார்ஸ் டிராயிங் ஃப்ரம் தி மெயின் மெனு. ஸோ மெனு பாரில் போய்ட்டு வியூவில் போய்ட்டு டூல்பார்ஸ் டிராயிங் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எனக்கு வந்துட்டு வந்துடும். சரி, அந்த டூல்பார் வந்துட்டு கீழே ஃப்ளோட்டிங் டூல்பார் மாதிரி நமக்கு வரும். ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு அந்த டூல்பாரில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட். ஸோ செலக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். யூ கேன் செலக்ட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் பை டிராகிங் தி மவுஸ். சரி, என்ன இதில் பார்த்தோன்னா செலக்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து நம்ம ஏரோ மார்க் சரியா. ஸோ வந்து மவுஸ் அது ஏரோ மார்க் மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணால் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனு. ஸோ நான் ஏதாவது ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏரோ அப்படின்னா வந்துட்டு ட்ராஸ் ஸ்ட்ரெயிட் லைன் எண்டிங் வித் ஏரோ ஹெட் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைன் ஸ்ட்ரெயிட் லைனு, அதுக்கப்புறம் ஏரோ ஹெட் ஒரு ஈக்குவேஷன் வருது. ஓகேவா? சரி, ஏதாவது நம்ம வந்துட்டு நம்ம அதை ஃப்ளோ டயக்ராம் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் ஏதாவது போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோஸ். ஸோ ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன் எண்டிங் வித் ஏரோ ஹெட். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், அதில் வந்துட்டு என்ன அப்படி ஹெட் இருக்கும், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏரோ ஹெட் will be placed where you release the mouse button. நம்ம எங்கே வந்துட்டு நம்ம மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல, அதாவது நம்ம அந்த லைன் இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துல இப்படி ஏரோ மார்க் கொடுத்துரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல ஈஸியாக போய் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்கு வந்து ஏரோ மார்க் பண்ணோம்னா நான் என்ன பண்ணணும்னா அப்படி கிளிக் பண்ணி இப்படி வந்து ட்ராக் பண்ணிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து விடுறோனோ அந்த இடத்துல இன்கேஸ் வந்து பாதியிலேயே விட்டுனா இந்த இடத்துல அப்படி ஏரோ மார்க் வந்துடும். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க, இங்கே விடுறோமோ அங்கே வந்துட்டு ஏரோ மார்க் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ட்ராஸ் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஷிஃப்ட் பட்டன் டு ட்ரா எ ஸ்கொயர். ஸோ ரெக்டாங்கிள் அது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் வரும். ஸோ நம்ம இதுலேயே வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த ரெக்டாங்கிள் அதை வந்துட்டு அந்த டூலை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா எனக்கு வந்துட்டு என்ன வரும், ஸ்கொயர் வரும். ஓகேவா? அப்போ ரெக்டாங்கிளோட அல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயரு. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிப்ஸு. ஸோ ட்ராயிங் எலிப்ஸு ப்ளஸ் ஷிஃப்ட் பட்டன் டு சர்க்கிள். ஸோ ரெக்டாங்கிளை வந்துட்டு ரெக்டாங்கிள் அந்த ஷேப்பில் வச்சு நான் வந்துட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நான் ஒர்க் ஸ்பேஸில் வச்சுன்னா எனக்கு என்ன ஆகுனா எனக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் வரும். அதே மாதிரி நம்ம எலிப்ஸு வந்துட்டு பண்ணும்போது எலிப்ஸை வந்துட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு சர்க்கிள் வரும். ஓகேங்களா? ஸோ அதை எலிப்ஸ் இருக்கும். ஸோ அதை ஷிஃப்ட் கீ பண்ணும்போது என்ன எனக்கு ரவுண்டாக இப்படி வரும். ஓகேவா? ஸோ சர்க்கிள் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ரெக்டாங்கிள் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரெக்டாங்கிளே வந்து ஷிஃப்ட் கீ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கொயரு. ஓகேவா? எனக்கு ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கிரியேட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் வித் டெக்ஸ்ட் அலைன்டு ஹரிசாண்டல். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாவது நான் டெக்ஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். நெக்ஸ்ட் வெர்டிகல் டெக்ஸ்ட் அப்படின்னா கிரியேட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் வித் டெக்ஸ்ட் அலைன்டு வெர்டிகலி. ஸோ வெர்டிகலாக டெக்ஸ்ட் வருது, ஹரிசாண்டலாக வருது. ஸோ நார்மல் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக வருது, நம்ம வெர்டிகல் கொடுத்தா வெர்டிகலாக வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது. கர்வ்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா எ கர்வ். கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரா எ கனெக்டர் லைன் பிட்வீன் டூ ஃபிகர்ஸ். click the black triangle for additional connectors. ஸோ கொடுத்துருக்காங்க அந்த டயக்ராம் இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட், அதுக்கப்புறம் லைனு, ஏரோ, ரெக்டாங்கிள், எலிப்ஸ், டெக்ஸ்ட்டு, வெர்டிகல் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக வருது. நார்மலாக நம்ம எழுதுறோம் பார்த்தீங்கன்னா அது போகிறது. ஸோ வெர்டிகலாக வேணும், டிஃப்ரெண்ட்டாக வேணும், அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்வு. ஸோ ஏதாவது கர்வ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்டரு. ஸோ கனெக்டர்னா ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நான் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஷேப்ஸு. ஸோ பேசிக் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்னென்ன ஷேப்ஸ்லாம் வேணுமோ
நம்ம ரெக்டாங்கிள் சர்க்கிள் எலிப்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷேப்ஸ். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மைலி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஸ்மைலிலாம் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படி கொடுக்குறோமா இல்லையா. ஸோ ஸ்மைலி இதெல்லாம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பிளாக் ஏரோஸ். ஸோ பிளாக் ஏரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு ஃப்ளோ சார்ட்ஸு, கேலவுட்ஸு, ஸ்டார்ஸு. ஸோ கேலவுட்ஸ் வந்துட்டு இதை மெசேஜ். சரி, அந்த மெசேஜ்லாம் நம்ம கொடுக்க பார்த்தோன்னா அது ஒரு என்ன இம்ப்ரெஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்ஸாக்டிங், ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஆச்சரியமாக இது பண்ணுறது. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம கொடுத்துலாம். ஒரு ஸ்டார் மாதிரி கொடுக்குறது. சரியா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ராயிங் டூல் பார் நமக்கு வரும். சரிங்களா. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காப்பா? புரிஞ்சிருச்சா? ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் டூல் பார். ஸோ அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லிடலாம். ஸோ வரைகலை பொருட்களை உருவாக்குதல். இம்ப்ரெஸில் கிடைக்கக்கூடிய வரைபட கருவிகளை பயன்படுத்தி சொந்தமாக வரைகலையை உருவாக்க முடியும். இம்ப்ரெஸில் பல மேம்பட்ட வரைபட செயல்பாடுகளை கொண்டுள்ளது. மேலும் மேம்பட்ட வரைகலை படங்களை உருவாக்க நம்ம அதிகமாக வேணும் வந்துட்டு நம்ம போயிட்டு இம்போர்ட்டில் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வரைதல் கருவிப்பட்டை பாருங்கள். வரைகலை கருவிப்பட்டையில் வரைகலை படங்களை உருவாக்க பயன்படும் கருவிகள் உள்ளன. இக்கருவிப்பட்டை காட்டப்படவில்லை எனில் வியூ டூல்பாஸ் டிராயிங் முதன்மை பட்டியில் வியூ டூல்பாஸ் டிராயிங் என தேர்ந்தெடுக்கலாம். இதில் பார்த்தா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட், லைன், ஏரோ, ரெக்டாங்கல். இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் சொன்னது ஏதாவது தமிழில் இருக்குது. ஓகேவா? அது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். லாஸ்ட் கான்செப்ட் தான் உங்களுக்கு. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஹவு டு இன்சர்ட் தி இமேஜஸ். ஸோ இமேஜஸ் எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம். இன் ஆர்டர் டு இன்சர்ட் இன் இமேஜ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் பிளேஸ் தி கர்சர் இன் தி பிளேஸ் வேர் யூ வாண்ட் டு இமேஜ் இன்சர்ட். ஸோ அந்த இமேஜை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்துட்டு இமேஜ் இன்சர்ட் பண்ணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சிடணும். தென் கிளிக் இன்சர்ட் செலக்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட். இன்சர்ட் செலக்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைலே. ஓகேவா. இந்த ஆப்ஷன்ஸ் இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா. இன்சர்ட் செலக்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைலே. ஓகேவா. இன்சர்ட் செலக்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் அந்த ஆப்ஷன் வந்து என்ன மெனு பார் வந்துட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணோம்னா எனக்கு அந்த உள்ள வந்துட்டு என்ன எனக்கு பாக்ஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் பிக்சர்ஸ் எல்லாமே என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கு எல்லாமே வரும். அந்த பிக்சர் என்னென்ன ஓப்பன் அப்படின்னு கொடுத்தா எனக்கு வரும். கீழே பாருங்க ஓப்பன் வித் இம்ப்ரெஸ் will display the dialog box where you can select the image from the specific location and select open. The image will be அதை நம்ம சில இதில் இமேஜ் பார்த்தோன்னா வந்து டிரைவ்ல வச்சிருப்போம், டெஸ்க்டாப் வச்சிருப்போம், வேறு ஏதாவது ஃபோல்டருக்குள்ள வச்சிருப்போம். அதை வந்து நம்ம லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கா பார்த்தீங்களா இன்சர்ட்டில் போயிட்டு என்னென்னா பிக்சர் கொடுத்துட்டு ஓகே நம்ம சின்னதாக வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னென்னா பிக்சர். ஓகேவா. இன்சர்ட்டு பிக்சர் ஃப்ரம் ஃபைலு. ஸோ அதை போயிட்டு வந்துட்டு எனக்கு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்துட்டு பண்ணி எந்த பிக்சர்ஸோட எனக்கு லைப்ரரி வரும். அதாவது இப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்கேஸ் வந்து நம்ம வேறு ஏதாவது என்னென்ன பிக்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். இல்லை நான் வேறு எங்கேயாவது நான் வச்சிருக்கேன்னா அது டெஸ்க்டாப் வந்து டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணலாம். அது வேறு ஏதாவது டிரைவில் இருக்கணும் டிரைவ் நீங்கள் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் அப்படிங்கிற இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பிக்சர்ஸ் உங்கள் சிஸ்டமில் இருக்கோ அது எல்லா பிக்சர்ஸும் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்னென்னா ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த பிக்சர் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து உங்களுக்கு என்னென்னா இன்சர்ட் ஆகும். அந்த பிக்சர் பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். உங்களுக்கு அந்த அவுட்புட்டில் கொடுக்குற அந்த பிக்சர் இன்சர்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த பிக்சரில் வந்துட்டு எந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்துட்டு என்ன ஆகுனா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. பிக்சர் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா. ஸோ அந்த பக்கத்தில் உங்களுக்கு அது அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் கொடுக்கல. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணால் பிக்சர் அப்படியே உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிக்சராக இருக்கும். சரியா. ஸோ அப்படியே பிக்சர் வந்து உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா. ஸோ அதோடைய சைஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4 கார்னர்லேயே வந்துட்டு 4 உங்களுக்கு வந்துட்டு சின்ன ஸ்கொயர் என்னன்னா உங்களுக்கு ஸ்கொயரமாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. எவ்வளோதான் பா. ஸோ இதாக வந்துட்டு எப்படி வந்துட்டு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம எப்படி ஆடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ. சரி நம்ம எப்படி நம்ம ஒரு மூவியை வந்து கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். சரி நம்ம படம் எடுக்கிறோமா இல்லையா படம் எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த படம் எடுக்கிறத இதோட அட்வான்ஸ் தான் படம். ஸோ இப்படி தான் ஒவ்வொன்றா கொண்டு வந்து தான் அப்படியே வந்து மூவியாக வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ மூவியை ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வந்தது ஃபஸ்ட் இப்படி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணலாமா அப்போ நம்ம வந்துட்டு ஒரு மல்டிமீடியா கொண்டு வரலாம் அனிமேஷன் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு அதோட அட்வான்ஸ் அப்படி படமாக வந்துட்டு உங்களுக்கு ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி கொண்டு வந்தது. சரிங்களா. ஸோ இன்சர்ட்டிங் ஆடியோ அண்ட் வீடியோ பாருங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் will let you insert audio files or movie files. The audio and movie files can be inserted by clicking insert movie and sounds option from insert menu. So பார்த்தீங்கன்னா மூவி இன்சர்ட் பண்ணோம். அதாவது ஒரு மூவி அது ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டையும் பண்ணோம்னா இன்சர்ட்டில் கிளிக்கிங் இன்சர்ட்டில் போய்ட்டு மூவி அது வந்து சவுண்டு வந்துட்டு இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இன்சர்ட்டில் போய்ட்டு சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ எதை கொடுத்தாலும் சரி ஒரு மூவி இன்சர்ட் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி ஓகேவா. ஒரு வீடியோ இருக்குன்னா அதில் ஆடியோ இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ ரெண்டுமே இருக்கும். அப்போ ஒரு இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நான் ஆடியோ அல்லது வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய ஸ்க்ரீனில் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன நான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன்னா ஸோ இன்சர்ட் மெனு பாரில் போய்ட்டு மெனு பாரில் இன்சர்ட்னு இருக்கும் இன்சர்ட்டில் போய்ட்டு இன்சர்ட் மூவி அண்ட் சவுண்ட்ஸ் அந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன
ஆகும் அந்த பர்டிகுலர் வந்துட்டு எனக்கு ஆடியோவோ அல்லது வீடியோவோ எனக்கு கேட்டாங்கன்னா ப்ளே ஆகும் ஓகேவா. சேம் as inserting images here also a dialog box will open select the audio or movie file from the specified location and open it will be opened with the slide. The movie or audio will be inserted will be played during the slide so by clicking the mouse over it. So அந்த ஸ்லைடு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 10 ஸ்லைடு இருக்குன்னா 5 ஸ்லைடு வருது, 5வது ஸ்லைடுக்கு அப்புறம் வந்து இது வருதுன்னா இது ஒரு ஸ்லைடாக எடுத்துக்கிட்டு இது முடிஞ்சோடனே அடுத்த ஸ்லைடு வரும் அப்படியே கண்டினியூவாக. அப்போ ஸ்லைடுஸோட கண்டினியூட்டியாக தான் என்னன்னா இந்த நமக்கு என்ன ஆகும் இந்த ஆடியோ ஆர் வீடியோ அந்த மூவி வந்துட்டு எனக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட்டில் அங்கே போயிட்டு பிக்சர் ஃப்ரம் ஃபைல் போனால் இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு என்ன கொடுப்போம்னா மூவி அண்டு சவுண்டு இன்சர்ட்டில் போயிட்டு மூவி அண்டு சவுண்டு கொடுப்போம். சவுண்டு கொடுத்தா நமக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் போய்ட்டு நம்ம என்னன்னா வந்துட்டு நமக்கு வீடியோஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாக என்ன முன்னாடி இருப்பது பிக்சர்ஸ் வந்துட்டு இப்போ வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் போய்ட்டு என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அந்த வீடியோஸ் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவி ப்ளே ஆகும். அவ்வளோதான் சரியா. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் ஆடியோ அண்டு வீடியோ இன்டு தி ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் விண்டோ ஓகேவா. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம தமிழில் சொல்லிடலாம் என்னென்னா வந்துட்டு உங்கள் படங்களை சேர்த்தல் சொல்லிடலாம். ஸோ எப்படி வந்து ஒரு படங்களை சேர்த்தல் அப்படின்னா ஒரு படத்தை செருகுவதற்கு இன்சர்ட் செலக்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷன் வந்துட்டு இன்சர்ட் மெனு பட்டியில் நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்துட்டு அதில் பார்த்தோன்னா உரையாடல் பெட்டி வரும். அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எது வேணுமோ அதை என்ன பண்ணலாம் பிக்சரை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ மற்றும் வீடியோவை செருகுறது பாருங்கள் இம்ப்ரெஸ் ஆடியோ கோப்புகள் அல்லது திரைப்பட கோப்புகளின் நிலைக்கு அனுமதிக்கும். அதாவது ஆடியோ கோப்பு அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ மட்டும். ஸோ வந்துட்டு சாங்லாம் பார்த்தோன்னா ஆடியோ மட்டும் வர மாதிரி மியூசிக் மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா வந்துட்டு மூவி ஒரு படத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஒரு படத்தை கூட எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வந்துட்டு படத்தையே ப்ளே பண்ணி விடலாம் சரியா. ஸோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில எப்படி பண்ணணும்னா வந்துட்டு இன்சர்ட் மூவி அண்ட் சவுண்ட் ஆப்ஷனை இன்சர்ட் பட்டியல் மூலம் செருகலாம். ஆடியோ மற்றும் திரைப்படங்கள் செருகுவதற்கு ஒரு உரையாடல் பெட்டி திறக்கப்படும். குறிப்பிட்ட இருப்பிடம் மற்றும் ஆடியோ மற்றும் மூவி கோப்பை தேர்ந்தெடுக்கலாம். இது சிலுவை திறக்கும். சில்லு நிகழ்ச்சியின் போது ஆடியோ மற்றும் படக்கோப்பையை சுட்டியை கிளிக் செய்வதன் மூலம் செருகப்படும் ஓகேவா. நம்ம மவுஸை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இவ்வளோதான்ப்பா இந்த லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 8th லெசன் கம்ப்ளீட்டட் ஓகேவா. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் 2 வால்யூம் இருந்தது. 11th 2 வால்யூம் இருந்தது. ஸோ இந்த 8th சாப்டர் வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் இது 8th சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமாக இருந்தது ஓகேவா. அப்போ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட் வால்யூம் உனக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சாப்டர் உனக்கு ஃபஸ்ட் வால்யூம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வரப்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் சரியா. தட் மீன்ஸ் வால்யூம் 2 உனக்கு வால்யூம் 2 வால்யூம் 1 கிடையாது. மெர்ஜ் பண்ணி ஒரே புக்கு தான் சரியா. உனக்கு வந்து 11th வந்துட்டு ஒரே ஒரு புக்கு தான். 12th ஒரே புக்கு தான். 11th ஒரே புக்கு தான். ஸோ மினிமைஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த 5 சாப்டரில் மட்டும் தான் மினிமைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இந்த செகண்ட் யூனிட்டில் 6, 7, 8 அண்ட் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த கண்டென்ட்டை மட்டும் தான் குறைச்சிருக்காங்களோ ஒழிய உனக்கு எல்லாமே அப்படியே தான் சரிங்களா. அதனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய இருக்குன்னா நீ வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ரிலேட்டடாக வரும். வெப் டிசைனிங் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் வர கிளாஸஸ் எல்லாமே. ஸோ அதுவும் நீங்கள் வந்துட்டு சிஸ்டம் ஓரியன்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் சரி. நான் எப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நோட்ஸை சென்ட் பண்ண டிலே பண்ணாதீங்க. தெளிவாக படிங்க. மார்னிங் டைம் நைட் டைம்லாம் படிங்க. டைம் ஷெடியூல் போட்டு படிங்க. இடையில நாங்கள் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் கொடுப்போம் அதை படிங்க. இங்கே இப்போ தயவு செஞ்சு பார்த்து டெஸ்ட் எழுதாதீங்க. ரொம்ப 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 ஒஸ்ட்டு கேரக்டர் சரியா. தெரிலனா இந்த கொஸ்டின் பேப்பர் நாங்கள் அனுப்புகிறோமா கொஸ்டின் பேப்பர் பார்த்து படிச்சுட்டு கூட டெஸ்ட் எழுதுங்க. ஆனால் ஒரு கொஸ்டின் படித்தாலும் அந்த தரவாக தெளிவாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. அதை பார்த்து எழுதி எங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டு PDF அனுப்புறதுலாம் ரொம்ப வேஸ்ட்டு சரியா. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தான். அதனால் தெளிவாக படிச்சுட்டு வந்துட்டு பி ஹானஸ்ட் ஓகேவா. ஹானஸ்ட்டாக இருக்க பழகிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியாப்பா. ஸோ கிளாஸில் லிசன் மட்டும் நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கு நான் தெளிவாக தான் நான் நடத்தியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்கலாம் சரியாப்பா. இது வரைக்கும் கிளாஸில் லிசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு சாப்டர் 9 வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.